இந்த மேலோட மாவட்டத்தில் 2 நாளாக வந்து இந்த டெல்டா ப்ரொக்யூர்மெண்ட் விஷயமாகவும் நெல்மணிகள் பாதுகாப்பாக இருக்கா, எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறோம், எப்படி சேஃப்டி பண்ணணும், அதுக்கு என்ன குடோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மக்களோட குறைகள் என்ன, விவசாயம் பண்ணுற பிளேஸில் இருக்கிற டிஃபிகல்ட் என்ன இருக்குது, என்ன வசதி செஞ்சு தரணும், அதெல்லாம் ஒரு மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நேற்று கூட துறை சம்மந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு அவங்க கூட ஒரு கலந்துரையாடல், ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அமைச்சாக மட்டுமில்லை, ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு துறைகளிலும் சில குறைகள் இருக்கும், சில நிகழ்ச்சிகள் இருக்கும், சில விஷயங்கள் பண்ணாமல் இருக்கும். எல்லா துறைகளையும் கூப்பிட்டு ஒருநிலைப்படுத்தி எல்லாரும் ஒன்றிணைந்து ஒர்க் பண்ணால் இந்த மாவட்டம் மட்டுமல்ல, மக்கள் தேவைகள் மட்டுமல்ல, எல்லாமே சிறப்பாகவும் சீரிய முறையிலும் துரிதமாக பண்ணலாம். ஒரு நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், அது பக்கத்தில் ரிங் ரோடு ஆகட்டும், இல்லை ஒரு அக்ரிகல்ச்சரில் நம்ம கொடுக்குற விதைநிலைகள்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணுற ப்ராசஸ்லேருந்து அதை ஸ்டோரேஜ் பண்ணுற எல்லா இடங்கள்லையுமே சில குறைபாடுகள் இருக்கும், சில டிபார்ட்மெண்ட்டில் மெஷர்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஆலோசனை பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அது தண்ணீர் வசதி ஆகட்டும், குடிநீர் தொட்டிகளாகட்டும், கழிவுநீர் பிரச்சனை நிறையா இருக்குங்க. நம்ம எல்லா இடங்கள்லையுமே எல்லா துறைகளும் கூப்பிட்டு பேசும்போது அவங்கள்ட்ட லிபர்ட்டியாக ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை அனைத்து துறைகளும் சேர்ந்து செய்ய சொல்லியிருக்கேன். எல்லாரும் சரியான ஒரு உரிமத்தை கொள்ள சொல்லியிருக்காங்க. வளர்ச்சி திட்டம் என்று மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல, எல்லா மாவட்டமும் ஒருங்கிணைந்து அந்த எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்து ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி இவர் இந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டாங்க, இந்த ஒர்க் பண்ணலை அப்படி இல்லாமல் அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து ஒவ்வொரு மாவட்ட வளர்ச்சிக்காகவும் மக்கள் தேவைகளுக்காகவும் கண்டிப்பாக இந்த நம்மளோட அரசாங்கமும் நம்மளோட முதலமைச்சர் மரியாதை மொழி கண்டிப்பாக செஞ்சுருக்கோம். சார், இப்போ வந்து மேட்டூர்ல 70 தான் தண்ணி இருக்கு. அதுல இருந்து டெட் ஸ்டோரேஜ் 24 டிஎம்சி போச்சுன்னா நீங்க திறக்க முடியாது. குடிநீர் பிரச்சனை கடுமையா இருக்கும். மயிலாடுதுறை மாவட்டம் கோஸ்டல் ஏரியா. அதுக்கு நேற்று ஏதாவது இது பண்ணீங்களா? மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசியிருந்தோம், நீர்வளத்துறை அதிகாரிகிட்ட பேசியிருந்தோம். அவங்க எல்லாமே சொல்லியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு குடிநீர் தட்டுப்பாடுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணலாம்னு கேட்டிருக்கோம். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள நடவடிக்கை எடுப்போம். அதே போல உங்க துறையில வந்து கிட்டத்தட்ட டிஎன்சிசில 14 வருஷமா எல்லாமே டெம்பரரி ஸ்டாஃபா பர்மனண்டா போடணும்னு கோரிக்கை இருக்கு. 7500 பேர் இருக்கிறதா லிஸ்ட் காலை கொடுத்தாங்க. அதை ஆராய்ச்சி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்மளோட துறை சம்மந்தப்பட்ட சார் கேட்டுட்டு எல்லா டிபார்ட்மெண்ட் பேசி முதலமைச்சருக்கும் கேட்டுட்டு என்ன முடிவு எடுக்க முடியுமோ பண்ணிருக்கோம். பிரச்சனை இருக்கு, நெல் கொள்முதல்ல மூவ்மெண்ட்ல பிரச்சனை இருக்கு. அப்ப மூவ்மெண்ட்ல பிரச்சனை இருக்கும்போது இங்கே ஸ்டோரேஜ் ஓப்பன் கேப் வச்சாலும் அதே பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் எனக்கு தினமும் மாதிரி அவர்களை பார்த்து பேசிட்டு இருந்தேன், அவரை பார்த்து மீட் பண்ணேன். அவர் கூட கேட்கும்போது இந்த நெல் மணிகளை எப்படி நம்ம அரிசி, நல்ல அரிசி நம்ம வீட்டுக்கு வரணும், மக்களுக்கு சென்றடைய வேணும்னா நல்ல உணவு கிடைக்கணும், நல்ல தரமான உணவு கிடைக்கணும் அப்படின்னா அரிசி முக்கியம், நெல்மணி முக்கியம். நெல்மணியை கொள்முதல் பண்ணுறோம், ஆனால் அதை ஸ்டோரேஜ் பண்ணும்போது பேசி நல்லா இருக்கணும். இந்த மழையாலோ இல்லை அது சம்மந்தப்பட்ட நீர்நிலையினாலோ பாதிப்பு வரக்கூடாது. அவர்கிட்டையும் கேட்டிருக்கேன், சில ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பகுதிகளை ஓப்பன் டிபிசியாக மட்டுமல்ல, இப்போ இருக்க டிபிசி ஒவ்வொன்றும் இப்போ கிடைச்சி நேற்று கூட போய் பார்த்துட்டு வந்தேன். சில டிபிசி எல்லாம் நம்மளே ஆதினம் அவர்களிடம் மற்ற நிர்வாகத்துக்கும் கேட்டு வாங்கி அந்த இடங்கள்ல நம்ம செமி குடோனாக கட்டிகிட்டு இருக்கோம். இன்னொரு 6 மாதங்களில் கிட்டத்தட்ட ஒரு 16,000 17,000 மெட்ரிக் டனுக்கு மேலே ஒரு ஸ்டோரேஜ் கிடைக்கும். கவர்டு குளம், செமி கவர்டு குளம் கிடைக்கும். இதே போல் ஒவ்வொரு பிளேஸ்லையும் இன்னொரு அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ள எங்கெல்லாம் இந்த டிஃபிகல்ட் இருக்குன்னு செக் பண்ணிட்டு அந்த இடங்களுக்கு போதுமான செமி கவர்டு குளம், மழை வெள்ளம் பாதிக்காத அளவுக்கு இருக்க பிளேஸ் பண்ணிருக்கோம். சார், எம்பிகேஆர் கூட்டத்தில் சக்கரை வந்து இன்னும் திறக்கப்படல சார். போன ஆட்சியிலே வந்து திறக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதுவரை திறக்கப்படல. ஆனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விசிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா 11,000 ஏக்கருக்கு மேல வந்து கரும்பு சாகுபடி பண்ணாங்க. 1000 ஏக்கர் கூட பண்ணல, 1500 ஏக்கர் கூட பண்றாங்க. ஆனா இங்க வந்து எம்பிகேஆர் கூட்டம் சக்கரை திறந்தா நிறைய பேர் கரெக்டு தான். மத்திய நண்பர்களுக்கு தெரியும், இந்த மாவட்டத்தில் எல்லா மக்களுக்கும் தெரியும், இந்த மாவட்ட துறைகள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சக்கரை ஏன் இத்தனை ஆண்டுகளாக இல்லை, எதனால காரணங்களாக போச்சு எல்லாமே தெரியும். நேற்று நான் அந்த வழியாக நிகழ்ச்சிக்கு போகும்போது இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அந்த ஆலையை பார்த்துட்டு போனேன். அந்த ஆலையில் பல மிஷினரிஸ் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் இருக்கு. மக்கள்டையும் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசினேன். அக்ரி டிபார்ட்மெண்ட்டே பேசியிருந்தேன். அந்த துறை சம்மந்தப்பட்ட பேசும்போது கூட இந்த சுகர் ஆலை இந்த மாவட்டத்துக்கு நெல்மணிகளை தவிர, நெல் விவசாயத்தை தவிர அடுத்தது இருக்கிறது சுகர் தான். அப்போ வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. அந்த ஆலையை பயன்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் தெரியல. வேற ஏதாவது ப்ராசஸ் பண்ண முடியுமான மருத்துவ கேட்டுட்டும் துறை நடவடிக்கை கேட்டு முடிவெடுக்கணும். அது ஒரு 130 கோடி ரூபாய் கேட்டு வாங்க அந்த ஆலையை மீண்டும் ஓட வைக்கலாம்னு சொல்லிட்டு விவசாயத்துறை தெரியல. நான் போய் நேற்று பார்த்தேன், இன்ஸ்பெக்ஷன் பண்ணேன், மெஷினரிஸ் நிறையா இல்லை. அந்த உடனே நீ சொல்ற மாதிரி உடனே டெவலப் பண்ண முடியுமா
அந்த கட்டுமான இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு, கலெக்டர் அனுமதிகள், துறை சார்ந்த நிர்வாகத்தெல்லாம் கேட்டுட்டு எவ்வளோ சீக்கிரம் ஒரு பயன்பாட்டு கொண்டு வர முடியுமோ, இல்லை புதால் நிறுவ முடியுமோ, நம்ம முதலமைச்சரே சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிக்கான ஒரு ஏற்பாடு முடியும். குட்டைக்கு 40 ரூபா பிரச்சனை வந்து சார் அங்கே பேச அதாவது நிறைய கழிவு வசதி அப்படின்னு அதை அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போறீங்க? இன்னைக்கு காலையில் கூட நான் பேசினேன், அது சம்மந்தப்பட்ட தொழிலாளர்களை கூப்பிட்டு பேசினேன். டெல்டாவில் இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ் தான் இங்கே மட்டும் இல்லை, செங்கல்பட்டுமா சில இடங்கள் மற்ற திருவள்ளூர் பக்கம்லாம் வராங்க, ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பகுதியிலேருந்து இன்னும் இங்கே இருக்கிற டெல்டா பகுதி வரைக்கும் வந்து டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க சொல்கிற கோரிக்கை ஒன்று தான், டிபிசி ஓப்பன் பண்ணும்போதோ டிபிசி ஓப்பன் பண்ணுற நேரத்தில் அங்கே இருக்கிற அடிப்படை வசதிகள், ஒரு கழிவு நீரோ கழிவறைகளோ, உணவு தண்ணீர் வசதிகளோ, உணவு வசதிகளோ, ஷெல்டர்ஸ் அவங்க தங்குறதுக்கு வசதிகளை பண்ணி கொடுத்தா இந்த இஷ்யூ வராதுனாங்க. இரண்டாவது, இந்த டிரான்ஸ்போர்ட்டில் அந்த இஷ்யூ இருக்குன்னு ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு துறைகளும் ஒவ்வொருட டிபார்ட்மெண்ட்டும் கேட்குறேன், அவங்களோட அனுபவத்தை கேட்குறேன். விவசாயிகளை கேட்டேன், இந்த இஷ்யூ சொன்னாங்க. அடுத்தது சம்மந்தப்பட்ட ஒர்க்கர்ஸை கேட்குறேன், அவங்கள்ட்ட வந்து குறைகளை வாங்கியாச்சு. அது இனிமேல் டிபிசி ஓப்பன் பண்ணும்போது அது கூடயே நிர்வாகம் சார்பாக என் துறை சம்பந்தமாக அந்த ஊழியர்கள் தங்குவதற்காக அடிப்படை வசதிகள் உடனே பண்ணி கொடுத்துருவோம். டிபிசியில் வந்து மூவ்மெண்ட் இல்லாததுக்கு காரணம் அதிகாரிகள் அந்த பிரச்சனை லாரி பிரச்சனை. ஆனால் அதனால ஸ்டோரேஜ் குறையும் போது நெல் வெயிட் குறையும். அதனால ஒவ்வொரு டிபிசிலையும் ஊழியர்கள் வந்து ஒவ்வொரு சீசன்லையும் 3 லட்சம் 4 லட்சம் சொல்லிட்டு அபராதம் வச்சுட்டு அதை கட்டினா வந்து பணிங்கிறது அது பணி பாதுகாப்புன்னு சொல்லி தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இல்லை, காலையில் தான் அந்த ஊழியர்களை கூட பேசினேன், அந்த துறை சம்பந்தோட பீப்புளை காலையில் மீட் பண்ணி பேசினேன். 8 மணிக்கு ஃபோன் பண்ணி அவங்க நேரம் வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட குறைகளை கேட்டாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்கிறது வந்து நீங்கள் அந்த குறைபாடு சொல்ல ஏன், அதாவது பெனால்ட்டி போடுறாங்க, எடை குறையுது, அதோட காரணங்கள் 20 எக்ஸாம்பிள் ஒரு நெல்மணி பர்ச்சேஸ் பண்ணும்போது 24 மெஷர்மெண்ட்டில் பர்ச்சேஸ், அந்த 20 பர்ச்சேஸ் பண்ணோம்னா அது வெயிட் மாறுபடும், மூட்டை பண்ணும்போது வெயிட் மாறுபடும், நாலா வெயிட் மாறுபடும், அதில் டிஃபிகல்ட் இருக்கும். ஸோ நெல் கொள்முதல் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணுற அந்த ஒவ்வொரு ஊழியர்களுக்குமே மிஷின்ஸ் கொடுத்துருக்கோம். 17.5 அதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த மாய்ச்சரை தான் ஸ்டோரேஜ் பண்ணணும். இது அவங்க பேக் பண்ணும்போது என்ஷூர் பண்ணணும். மிஷின்ஸ் கொடுத்துருக்கோம், தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு தேவையான ட்ரையர்ஸ் கொடுப்போம். எல்லாத்தையும் அவங்க கணக்கிட்டு மட்டும்தான் பேக் பண்ணணும். கணக்கிட முடியாமல் அவசரத்தை பேக் பண்ணிட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக அது உண்டான ப்ராசஸ் பண்ண முடியாது. 24% தான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணும்போது கூட நெல்மணிகள் தான் நாளைக்கு பல ஒரு டிஃபிகல்ட்டிக்கு காரணமாக இருக்குது. ஸோ அந்த ஊழியர்களுக்கும் காலையில் பேசும்போது சொன்னேன், உங்களுக்கு அடிப்படை வசதி பண்ணி கொடுத்துட்றோம். இரண்டாவது, எல்லா மிஷின்ஸ் கொடுத்துருக்கோம், மாய்ச்சர் மிஷின் கொடுத்துருக்கோம். நெல்மணிகளை பிடிக்கும் போது, பேக் பண்ணும்போது, பேக்கிங் பண்ணும்போது நம்ம விவசாயி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை கண்டிப்பாக உலர்த்தியோ ட்ரை பண்ணியோ அந்த 17.5 அந்த பர்டிகுலர் நம்ம நிர்வாகம் நிர்ணயித்த மாய்ச்சல் மட்டும்தான் பேக் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த மாய்ச்சல் பேக் பண்ணால் நீங்கள் சொல்கிற டிஃபிகல்ட்டிலாம் வராது, இடைக்குறைவுலாம் வராது. இந்த தடவை வந்து மயிலாடுதுறை மாவட்டம் 50,000 ஏக்கர்ல முட்டு பயிர் சாகுபடி பண்றாங்க. எப்பயுமே வந்து அந்த இந்த ஒழுங்குமுறை ஆனா செய்யாத காரணத்துல இது வரைக்கும் ஆடு வந்து கொள்முதல் பண்ணல. கிட்டத்தட்ட குண்டாலுக்கு ஒரு 1000 ரூபாய் காசு கொடுத்துருக்காங்க. வெளியில வந்து 7,200 எடுக்கிறாங்க, இங்க வந்து 8,776 ரூபாய். அந்த கோரிக்கை நேரத்தை நான் டிபார்ட்மெண்ட் பேசும்போது சொன்னாங்க, அது ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகம் டிபார்ட்மெண்ட் பேசணும்.